சென்னையில் நில அபகரிப்பு குறித்து போலீசில் புகார் செய்த திமுக பிரமுகரை காரில் கடத்தி கொலை செய்த சம்பவத்தில் ஒருவர் கைதாகியுள்ளார். சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த 71 வயதான குமார் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சென்னை மாநகராட்சி திமுக தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பில் உள்ளார். மும்பையில் வசித்து வரும் முதியவர் குமாரின் உறவினர் ஒருவருக்கு சொந்தமான நிலம் கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டியில் உள்ளது. குறிப்பிட்ட நிலத்தை குமாரிடம் பராமரிப்பில் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உத்தண்டியில் உள்ள நிலத்தை சில நபர்கள் வேலியிட்டு வளைத்து சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மும்பையில் உள்ள நிலத்தின் உரிமையாளருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இது குறித்து சென்னையில் உள்ள குமாரை தொடர்பு கொண்டு உதவுமாறு நிலத்தின் உரிமையாளர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உத்தண்டியில் உள்ள நிலத்தை நேரில் சென்று பார்வையிட்ட குமார் அயனாவரத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் போலி பத்திரம் தயாரித்து நிலத்தை அபகரிக்க முயல்வதை கண்டறிந்துள்ளார். பின்னர் காவல் நிலையத்தில் சென்று குமார் புகார் அளித்ததை தொடர்ந்து இரு தரப்பையும் அழைத்து காவல்துறையினர் விசாரித்து நிலத்தின் பத்திரங்களையும் ஆய்வு செய்துள்ளனர். குமார் வைத்திருக்கும் பத்திரம்தான் அசல் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து நில அபகரிப்பை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் முதியவர் குமார் மீது எதிர்த்தரப்பு கடும் கோபத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதியவர் குமாரை தொடர்பு கொண்ட ஊரப்பாக்கம் ரவி உத்தண்டி இடம் தொடர்பாக பேச வேண்டும் என கூறி சந்திப்பதற்காக தாம்பரம் அழைத்துள்ளார். பிற்பகல் வீட்டிலிருந்து புறப்பட்ட குமார் பின்னர் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. குமாரின் செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் வழக்கமாக செல்லும் இடங்களுக்கு சென்று உறவினர்கள் தேடி உள்ளனர். நீண்ட நேரமாகியும் குமார் வீடு திரும்பாததால் அச்சமடைந்த அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே நிலம் அபகரிப்பு தொடர்பாக குமாருக்கு முன்விரோதம் உள்ளதையும் புகாரில் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து முதியவர் குமாரின் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்த போது ஊரப்பாக்கம் ரவி கடைசியாக தொடர்பு கொண்டு பேசியதை கண்டறிந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். ஊரப்பாக்கம் ரவியிடம் மேற்கொண்ட விசாரணையில் தாம்பரத்திற்கு வந்த முதியவர் குமாரை காரில் கடத்தி சென்று உத்தண்டி நிலப்பிரச்சனையில் தலையிடக்கூடாது என மிரட்டியதாக கூறியுள்ளார். முதியவர் விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருந்ததால் கூட்டாளிகள் இருவருடன் சேர்ந்து கயிற்றால் கழுத்தை நெரித்து கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார் ரவி. 40 ஆண்டு காலம் இப்போது தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி மக்கள் மனதில் எங்கள் ஊழியர்கள் மத்தியில் நல்ல பேரை எடுத்து வந்தவர் இன்று அகால மரணம் அடைந்ததை கேள்விப்பட்டு எல்லாரும் மிகுந்த வருத்தத்தோடு நாங்கள் இருக்கிறோம். குற்றவாளிகளை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். குற்றவாளி நேற்று இரவே கொண்டு வந்து ஸ்டேஷனில் வைத்திருக்கிறாங்க. உரிய சட்ட சூழ்நிலைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஊரப்பாக்கம் ரவியிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் காரில் வைத்து கொலை செய்த குமாரின் உடலை செஞ்சி அருகே உள்ள வனப்பகுதியில் புதைத்துள்ளதையும் கூறினார். இதையடுத்து புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து முதியவர் குமாரின் உடலை தோண்டி மீட்கவும் ஊரப்பாக்கம் ரவியின் கூட்டாளிகள் இருவரையும் கைது செய்யவும் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்த நில அபகரிப்பு குறித்து போலீசில் புகார் அளித்த திமுக தொழிற்சங்க நிர்வாகியை காரில் கடத்தி கொலை செய்து சடலத்தை புதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.